வணக்கம் என்னாரி நட்புகளே, என் தங்கச்சிகளே. இன்னும் ஒரு 2 நாளைக்கு இதே மாதிரியே சுமி ஆஸ்பத்திரியில் இருந்திருக்கக்கூடாதோ, இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எனக்குள்ளே ஓடுது. ஏன்னா அந்த 2 நாள் வாழ்க்கை எவ்வளோ எனக்கு அது துன்பமாக இருந்தாலும் ஒரு இன்பமாக மாறினது. அந்த இடத்துல நான், என் மகன், என் சின்னமையன் எல்லாம் உட்காந்து அந்த தாயை, அடிபட்ட தாயை, சுமி தாயை போய் நாங்கள் எல்லாம் உட்காந்து அப்படியே சுற்றி பார்த்து எல்லாம் குடும்பமாக இருந்தது. அந்த 2 நாள் தான். அந்த மகிழ்ச்சியான தருணம் இனிமேல் எப்போ வருமோ? அதுக்காக திருப்பி அவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகணும்னு நான் சொல்லலை. நான் சொல்கிறது அந்த ஒரு 2 நாள் எனக்கு 2 செகண்ட் மாதிரி ஓடிருச்சுங்க. அப்படியே பரபரப்பாக, எப்பா உனக்கு என்ன வேணும், மாதுளை ஜூஸ் வேணுமா, எப்பா உனக்கு என்ன வேணும், சாப்பிட என்ன, கஞ்சி குடிக்கிறியா, ஏன் மகன் அந்த பக்கம் இருந்துக்கிட்டு ஏம்மா உங்களுக்கு என்ன வேணும், இப்போ உடம்புக்கு பரவாயில்லையா, கொஞ்சம் இதெல்லாம் இந்த வலிகள்லாம் இல்லாமல் இருக்குதா அப்படின்னு சொல்லி அவன் விசாரித்ததும், சின்னம்மை அங்கிட்டு ஓடி போய் மெடிக்கலில் போய் மருந்து வாங்கிட்டு வந்ததும், ட்ரிப்ஸ் ஏற்றுறது முடிஞ்சா இல்லையான்னு சொல்லி பக்கத்துலேயே உட்காந்து விடிய அதை ஒவ்வொரு சொட்டாக அப்படியே குளுக்கோஸ் ஏற கரெக்டாக முடிஞ்ச உடனே சிஸ்டரை போய் கூப்பிட்டு வந்ததும், இதெல்லாம் நான் சுற்றி இருந்து பார்க்கும் பொழுது, எவ்வளோ ஒரு அழகான ஒரு கூட்டு குடும்பம். அந்த குடும்பத்தை விட்டுட்டு நம்ம இப்படி உட்கார்ந்துருக்குறோமே, அதுதான் என் குடும்பம். அப்புறம் இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் பேசாதப்பா. இதே மாதிரி ஒரு நிலைமை இவ்வளவு தூரம் பேசுறாளே, இவளை நாக்க புடுங்குற மாதிரி. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இதுலேருந்து இவ எனக்கு பதில் சொல்லவே முடியாது. அதாவதுங்க, இதே நாங்கள் ஒரு நாள் கோர்ட்டு விஷயமாக போனப்போ தாராபுரத்துக்கு போய் ரூம் போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். அந்த நேரம் திலீபாவுக்கு உடல்நலம் சரியில்லாமல் பெரியாஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கிறதா எங்களுக்கு அந்த சர்ச்சுடைய ஹாஸ்டலுடைய ஃபாதர் சொன்னார். அவர் பேர் என்ன, பிரின்சிபல், அவர் பேர் என்னப்பா அவர், ஏய் வார்டன் சொன்னார். இந்த மாதிரி உங்கள் மகனை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்குங்க, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னப்போ அந்த இடத்துல பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி போனது யார், ஓடி நாங்கள் போய் பார்த்தது யார்? நான் தான் கூப்பிட்டு போனேன். சரி எப்பா வாப்பா, நல்ல வேலை நம்ம தாராபுரத்தில் இருக்கோம், டக்குன்னு போவோன்னு சொல்லி டக்குன்னு பெரியாஸ்பத்திரி லொக்கேஷனை போட்டு ஸ்பாட்டுக்கு போய் அவனுக்கு இளநியிலேருந்து, அதுக்கப்புறம் குளுக்கோஸ்லேருந்து, அப்புறம் டொரினோ, அப்புறம் என்னென்ன வேணுமோ வாங்கி கொடுத்துட்டு, சாப்பிட்றதுக்கு இட்லி வாங்கி கொடுத்து, அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைங்க, ஏதோ ஒரு சின்ன ஒரு சாப்பிடாமே இருந்தது, கிறக்கத்தில் விழுந்துட்டேன்னு சொல்லி அங்கே டாக்டர் சொன்னதுக்கப்புறம் அவனை கூட்டிகிட்டு ஹாஸ்டலில் விட்டுட்டு அது வரைக்கும் அவனை பராமரித்தது நான் தான். இதே ஓம் பிள்ளை தானே, அது மாற்றாந்தாய் பிள்ளை தானே, அது ஓமையங்கிறதையும் தாண்டி அவனுக்கு முடியலைன்னொன்னே என் பிள்ளைக்கு பார்க்குற மாதிரி நினச்சி தானே அவனை போய் பார்த்து அவனை போய் வீட்டில் போய் விட்டுட்டு வந்தேன். அப்போ அதே மாதிரி உனக்கு வாழ்க்கையை விட்டு கொடுத்தவ சுமி. இன்னைக்கு நீ இந்த வாழ்க்கை ராஜ வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்க, அப்படியே பிரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி இருக்க. சரியா, அவ கட்ட மேஜா நீ மேஞ்சிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் வரவு நீ தொத்திக்கிட்டு வந்துட்ட, விட்டு கொடுத்தான்னு சொன்னா என்ன சொல்ல வர்றாங்கிறது உங்களுக்கு புரியுதா? அவளுக்கு அங்கே இடைஞ்சல் இல்லாமல் இருக்கிறதுக்காக என்னை எங்கிட்ட பற்றி விட்டாலாம், விட்டு கொடுக்கலையா? இல்லை நான் கேட்குறேன், நீ இந்த மாதிரி நீ ஊடால பேசாத. நான் இதுக்கு தான் நான் அங்கே போய் வீடியோவை தெளிவாக கூட பேசிக்கிறேன். உன் பிள்ளைக்கு நான் பார்த்தேன்லங்கிறத சொல்ல வர்றேன். அப்போ பாலவநாயகன் அவன் குடிச்சிட்டு எந்த மூலையில் படுத்து கிடப்பானோ? நான் கேட்குறது, நானாக இருக்க போய் உன்னை லொக்கேஷன் போட்டு கூட்டு போய் அவனுக்கு பார்த்து எல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பி வச்சேன். அவன் வந்தால் என்ன பண்ணுவேன், நான் இட்லி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவன் இட்லி கேட்பேன், காசு கொடுன்னு உங்கள்கிட்ட தான் கேட்பேன். அவனுக்கு மருந்து மாத்திரை வாங்கணும்னா என்கிட்ட காசு இல்லை, காசு கொடுன்னு சொல்லி உங்கள்கிட்ட தான் கேட்பேன். அவன் வேலை பார்த்து என்ன பண்ணுறான், இது வரைக்கும் என்ன சேமித்து வச்சுருக்கான்? ஒரு 10 காசு பிள்ளைகளுக்காக போய் செலவு பண்ணோம், ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுத்தோம், ஒரு ஸ்கூலுக்கு ஏதாவது யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்தோம், அவங்க போடுறதுக்கு பீஸ் கட்டணும்னு ஏதாவது கட்டியிருக்கானா? ஒன்றுமே கிடையாது. ஒன்றும் இல்லாத வெத்து புருஷனை வச்சுக்கிட்டே இந்த வரத்து வர்றா. நான் எதுக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும்? ரெண்டாவது, எதுக்காக இங்கே பாரு, அந்த மாதிரி ஊர் மேலே போனவங்கிறத நிப்பாட்டு. ஊர் மேலே போயிருந்தா இந்நேரம் என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் பேரனுக்கும் உட்காந்து சமைச்சு போட்டுக்கிட்டு சாப்பாடு செஞ்சு கொடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாளா? ஆமாம், எத்தனை தடவை அப்படியே தாகத்தை போய் தீர்த்துட்டு வந்த? ஒரு நாள்
நீ இந்த பேச்செல்லாம் நீ பேசாத, உங்ககிட்ட நான் பேசவும் இல்லை, நீ லைவுக்கும் வர வேணாம். இது ஏன் வீடியோ, நான் பேசிக்கிறேன். நான் என்ன கேட்க வந்தேங்கிறதே புரிஞ்சுக்கிறாம சும்மா லொடன்னு சொல்லி இவன் நாயத்தை பேசுனா அது நல்லதுக்கு இல்லை. இவன் வீடியோக்குள்ளே வந்தாலே எல்லாருக்குமே எரிச்சல் தான் வருதுங்கிறாங்க. நான் சொல்ல வந்த விஷயம் என்னங்கிறதே இவன் புரிஞ்சுக்கிறல. இவளுடைய பிள்ளைகளுக்கும் இவளுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் பார்க்குறேனே, அதை மாதிரி ஏன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகி ஆஸ்பத்திரியில் இருக்கும் பொழுது ஒருவேளை நான் சமைச்சு தரவா, நான் ஆஸ்பத்திரிக்கு வரவா, அவளை என்னான்னு சொல்லி நான் பார்க்கவா, என்ன இருந்தாலும் எனக்கு வாழ்க்கையை விட்டு கொடுத்தவன்னு சொல்லி முன்னால் வந்து நிற்பான்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இவ வரவே இல்லை, என்கிட்ட கேட்கவும் இல்லை. அப்படி கேட்டாலும் இவளை நான் கூட்டு போகிற இடத்துல நான் இல்லை. ஏன்னா அவளுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி பார்க்கணும், ஏன்னா என் பிள்ளைய இருப்பாங்க அந்த இடத்துல, என் மையன் 2 பேர் இருப்பாங்க அந்த இடத்துல. இவளை கூட்டு போய் நாங்கள் போய் உட்கார வச்சாலோ இல்லை வேறு ஏதாவது அவளுக்கு மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு இவளை பக்கத்தில் வந்து வச்சுட்டு போனாலோ அதனால் என்ன ஆகும், எனக்கு தான் கெட்ட பேர். ஏன் மையங்க இங்கேயும் கூட்டு வந்துட்டீங்களா, ஏன் உங்களுக்கு ஒரு நாள் கூட அந்த அம்மாவை பிரிஞ்சு இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி என்னையே தான் ஆஸ்பத்திரின்னு பார்க்காம தூக்கி போட்டு மிதிப்பாங்க. அதுக்காகத்தான் நான் வேணான்ட்டேன். இவ கேட்டா, ஆனால் ஒரு அன்றைக்கி நைட்டு கேட்டா, என்ன ரொம்ப எமர்ஜென்சியாக, நான் வேணா உன் கூட வரவா, ஆஸ்பத்திரியில் நீ என்ன பண்ண. ஆனால் அடிக்கடி விசாரிச்சுக்கிட்டான். நான் அந்த இடத்துல வந்து இவளை வந்து நான் பொய் சொல்லலை, விட்டு கொடுக்கல. ஆனால் இவ அதை புரிஞ்சுக்கிறாமல் பேசுகிறான். நைட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஃபோன் பண்ணியிருப்பான். பண்ணி நைட்டு 10-11 மணிக்கு ஒரு ஃபோனு, அப்புறம் 12க்கு, அப்புறம் 1 மணிக்கு, 2 மணிக்கு. இவளும் தூங்கலை. இவன் இங்கே படுத்துக்கிட்டு இவன் தூக்கம் இல்லாமல் தான் இருந்தா. என்ன ஆச்சு ஏதாச்சு, ஸ்கேன் எடுத்தாங்களே, ரிப்போர்ட்டில் என்ன சொன்னாங்க, பெரிய டாக்டர் வந்துட்டாரா, பார்த்துட்டாரா, இல்லைப்பா வரலப்பா, காலையில் தான் வருவாராம், நீ தூங்குப்பா அப்படின்னு. சரி நான் தூங்குறேன், நீ வந்து முடிஞ்சா அங்கே இரு, இல்லைன்னா வீட்டுக்கு கூட வாண்டாம். இல்லைப்பா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே தான் இருந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தேன். ஆனாலும் இவளுக்கு தூக்கம் இல்லை. நைட்டு ஃபுல்லாக எனக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். நான் இவளை பெருமையாக தான் சொல்கிறேன். இவளை நான் இப்போ இந்த இடத்துல கேவலப்படுத்தவா வந்தேன்? கிடையவே கிடையாது. நான் என்ன சொன்னேன், என் குடும்பத்தோடு இருந்த அந்த ஒரு 2 நாட்கள் எனக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருந்துச்சு அப்படிங்கிறேன். இப்போ கூட இன்றைக்கி நேற்று போய் பார்க்கல, டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கூட்டு போனதோட ரைட்டு. அதுக்கப்புறம் நேற்று நைட்டு வந்து ஃபோனை போட்டு, எப்பா இந்த கண்ணுக்கு கிட்ட உனக்கு கீழே இந்த இடத்துல ரத்தக்கட்டு மாதிரி இருக்குது, பக்கத்தில் உள்ள ஆஸ்பத்திரி ஏற்கனவே போய் முதலுதவிக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனியில், அங்கே போய் ஏதாவது பையனை அச்சுவை கூட்டிகிட்டு போய் ஒரு ஊசியை போட்டுட்டு அந்த ரத்தக்கட்டுக்கு வந்து என்னது மாத்திரை டேப்லெட் வாங்கி போடுப்பா. நாளைக்கு நான் காலைல வரும்போது ஏதாவது குழம்புக்கு ஒரு நெஞ்செலும்போ இல்லை வந்து ஒரு மட்டனோ இல்லை வந்து சூப்புக்கோ எதாவது வாங்கிட்டு வந்து தர்றேப்பா அப்படின்னு சொல்லி நான் சொல்லி வச்சுருக்கேன். அதிலேருந்து இவளுக்கு நைட்டு அப்படியே எதிரியை பார்க்குற மாதிரி என்கிட்ட அப்படியே மூஞ்சியும் கொடுக்கல, பேசவும் இல்லை, இங்கிட்டு போகிறா அங்கிட்டு வர்றா, மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிறா. என்ன நம்மளுக்குள்ளே ஒரு சண்டையும் இல்லையே, மத்தியானம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தோம், நல்லபடியாக தானே சமைச்சு சாப்பிட்டோம். பிரச்சனை என்னண்டா, இவ உள் ரூமில் படுத்திருக்கான்னு சொல்லி நான் இங்கே ஹாலில் உட்காந்து என் பொண்டாட்டிக்கிட்ட ஃபோன் பேசுகிறேன். எப்போ நாளைக்கு வரும்பொழுது நான் ஏதாவது கறி வாங்கிட்டு வர்றேன், இல்லை நெஞ்செலும்புக்கு எதாவது வாங்கிட்டு வரேன்ப்பா சூப்புக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இவ எல்லாத்தையும் படுத்துக்கிட்டு தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் கேட்டுட்டு காலையில் எந்திரிச்சோடனே திருப்பி பைக்கட்டை எடுத்துக்கிட்டு நான் தாராபுரம் போகிறேன், நான் வந்து என் பிள்ளைகளை பார்க்க போகிறேன் அப்படின்னா. எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இன்றைக்கி என்ன கிழமை, செவ்வாய்க்கிழமை, அவங்களுக்கு அங்கே +2 பொதுத் தேர்வு நடந்துக்கிட்டு இருக்குது. உன்னை போக வேணாம்னு சொல்லலப்பா, போகிறதுக்குன்னு ஒரு நேரங்காலம் இருக்குப்பா. என்னங்கடா டே, ஒரு சனி ஞாயிறுனா லீவு நாளைக்கு போகலாம்டா. இப்போ பரீட்சை நடந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் அவங்கள போய் எதுக்குடா அவங்க பொழப்ப கெடுக்கணும்? எந்த கண்ணாடி? ஏய் இங்கே வாங்கடா. இவளை மாதிரி ஒரு முட்டா கூணாவை உலகத்தில் பார்த்துருக்க முடியுதா? இல்லை நான் கேட்குறது, இவ வந்து ஒரு கண்ணாடி வாங்கியிருக்கா, வாசன் கண் மருத்துவமனையில் 4000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கா. இவ கண்ணோட பவர், இவளுடைய ஃபோக்கஸ் என்னங்கிறது டாக்டர் வந்து அதை வந்து லென்ஸு போட்டு தூரத்து பார்வையா கிட்ட பார்வையான்னு பார்த்து கொடுத்துருப்பார். அதே வந்து சுமிக்கு வந்து அவங்களுக்கு தூரத்து பார்வையா கிட்டத்து பார்வையாங்கிறதுக்கு வேற டாக்டர். அவங்க கண்ணுக்கு உண்டான பவர் வேற, இவங்க கண்ணுக்கு உண்டான பவர் வேற. இந்த கண்ணாடியை எடுத்துகிட்டு போய் நான் சுமிக்கு கொண்டு போய் கொடுத்து நான் போட்டேனா, இந்த கண்ணாடியை நான் திருடிட்டு போயிட்டேனாம்டா. இவளை மாதிரி ஒரு முட்டாள உலகத்தில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களாடா? ஒரு ஆள் கண்ணாடி ஒரு ஆள் கண்ணுக்கு சேராது. ஒரு ஆள் ரீடிங் கிளாஸ் பவர் இப்போ எனக்கு 1.25 பவரா 1.5 பவர்னா எனக்கு உண்டானது வேறு. அதே மாதிரி வேறு ஒருத்தையும் இருக்கான், என் கண்ணாடி எடுத்து அங்கே போட்டான்னு வைங்களேன், எவனோ திருடிட்டு போகிறான், இல்லை கீழே கிடக்கு, எவனால் யூஸ் பண்ண முடியுமா? உலகத்திலேயே ஒருத்தன் போட்ட இன்னொரு பொருளை யூஸ் பண்ண முடியாத ஒரே பொருள்னா அது கண்ணாடி தான். எது அது போட்டு தான் பழசாகி போச்சுல, வேற என்ன பண்ண சொல்கிற? உன்னையே தான் சொல்கிறேன் நான்.
உன்னைய தான் 7 வருஷமாக ஓடின இன்ஜினே ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பிஸ்டன் போன இன்ஜினை, பழசாகி போன இன்ஜினை. என்ன அதுக்கு நான் என்ன கவலைப்பட்டுக்கிட்டா இருக்கேன் நான்? வர்ற நான் சொல்கிறது உலகத்திலேயே வந்து கண் கண்ணாடிகள் மட்டும்தான் வந்து மாற்றி போட முடியாது. ஒருத்தவங்க பவர் ஒருத்தவங்களுக்கு சேராது. மாற்றி போட்டால் தலைவலி பிடிச்சிக்கிறோம். ஏன் அந்தளவுக்கு என் முன்னாடி காசு இல்லாமல் இருக்கா? ஒரு அன்னைக்கு அவளுக்கு தான் 3800 கொடுத்து கண்ணாடி பவரை நான் மாற்றி கொடுத்தேன். இதெல்லாம் ஒரு சில்லித்தனமான கொஸ்டினா இல்லையா? என் கண்ணாடி எடுத்துகிட்டு போய் அவகிட்ட கொடுத்துட்டேன். பாருங்கள் திருட்டு போட்ட எப்படி கட்டுறா பாருங்கள். இவ கண்ணாடியை இவ்வளோ மொத்தம் அன்னைக்கு ஏதோ பைக்கில் அடிபட்டதுக்கு வந்து காரணம் இவ தான். ஏதோ ஆளை வச்சு ஏதோ பண்ணிவிட்டா, இது வந்து சூர்யாவோட சதின்னு சொல்லி எவனோ கமாண்டு போட்டேன். அதை படித்ததுக்கே என்னை அந்த கழுவி ஊற்றினாலே கேவலம் ஒரு கண்ணாடியை வந்து திருடிட்டு போய் நான் என் பொண்டாட்டி கொடுப்பேனே? இல்லை இவ கண்ணோட அளவு எவ்வளவு? அவன் மூஞ்சி சுருக்கமான மூஞ்சி துணுண்டாக இருக்கும், அழகாக பிம்பம் மாதிரி சிலை மாதிரி. இவன் மூஞ்சி குதிரை மூஞ்சி நீளமான மூஞ்சி. இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இல்லையா? இந்த கண்ணாடி அவளுக்கு சேருமா? அது நல்ல சித்து போல இருக்கும், அழகான ஐஸ்வர்யா ராய் ஃபேஸ் மாதிரி. ஆமாம் இவளுக்கு வந்து ஏர் நெத்தி, இவளுக்கு வந்து முன்வழுக்க. அதை நான் வந்து பெருமையாக தான் சொல்லுவேன். அதுக்கு பேர் பணவழுக்கன்னு சொல்லுவாங்க. ஏப்பா உன்னை பெருமையாக தானே சொல்கிறேன். அந்த வழுக்கையும் ஒரு பணவழுக்கன்னு தானே சொல்கிறேன். உண்மையிலே சொல்லவா? என்னை பார் யோகம் வரும்னு சொல்லி முந்திலாம் பார்த்தா இந்த சலூன் கடை வீடுகள்ல எல்லாம் கழுத படம் வச்சிருப்பாங்க. அதை மாதிரி தான் உன்னை டெய்லி நான் காலைல உன் மூஞ்சியை பார்க்கறதுனால தான். குதிரை மூஞ்சி கழுத மூஞ்சிங்கிற பேரெல்லாம் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? அதிர்ஷ்டசாலிகளுக்கு தான் கிடைக்கும். என்ன அது காலு வீணா போயிடும். என்னுடைய இது நான் என்னத்த சொல்கிறது? நான் என்ன சொல்கிறேன், இவளை நான் பல நேரங்களில் பெருமையாக பேசுவேன். ஆனால் இதை அவள் தப்பாக புரிஞ்சுக்கிறாள். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இவளை தினம் காலையில் இவள் மூஞ்சியில் நான் முழிக்கிறதுனால தான் அந்த யோகத்துக்கு என்னை பாரு யோகம் வருங்கிற மாதிரி இவளை பார்க்குற யோகத்துக்கு தான் எனக்கு இங்கே வருங்கடா டே. கூட இருக்கிற நானே அடிவிட்டு கிடக்கணுமா? எப்படி? அந்த மாதிரி அடிபட்டு கிடந்தா அதனால் யாருக்கு தெரியுமா லாபம்? யாருக்கு மகிழ்ச்சி தெரியுமா? என் குடும்பத்துக்கு தான் மகிழ்ச்சி. ஏன்னா நீ என்னை அங்கே பற்றி விட்டுருவ. 108 ஆம்புலன்ஸை பிடிச்சி இந்த பாருங்க ஒருத்தன் அடிபட்டு கிடக்குறேன், இவனை வந்து அங்கே அனுப்பி விடுங்க அக்கா, உன் புருஷனை கூப்பிட்டு போன்னு சொல்லி சுமியக்கான்னு கூப்பிடுவேன். நான் அங்கே போவேன். 4 நாளைக்கு எனக்கு நல்லா அவங்க ஜூஸு போட்டு பழச்சாரம் கொடுத்து என்னை தேத்தி அனுப்பி விடுவாங்க. அவங்க தான் இங்கே வர்றேன். சுகர் புண்ணு அன்னைக்கிடா நான் இப்போ உங்கள்கிட்ட அந்த ரகசியத்தை நான் உடச்சி விட்றேன். என் மனைவி தான் இந்த விஷயத்தை நான் சொன்னேன்னா சொல்லலையா ஞாபகம் இல்லை. உங்களுக்கு கேட்டால் உங்களுக்கே நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அந்த புண்ணை வந்து தூக்கி தன்னுடைய தோளில் வச்சு அப்படியே காலை பிடிச்சி அமுக்கி விட்டு அந்த சலத்தை அப்படியே எடுத்து தொடச்சி அதில் வந்து சிப்லாடின் மருந்தையும் மஞ்சத்தூளையும் போட்டு குழப்பி என் காலில் அப்பி அந்த காலில் அவங்க 2 சொட்டு கண்ணீரையும் அதில் வடித்து அதனால தான் அந்த புண்ணை ஆறுச்சு. இல்லை இல்லை அந்த மருந்து அந்த மருந்தை போடும்போதே சுமி கண்ணிலேருந்து தாரதாரையாக கண்ணீர் அப்படியே ஒழுகுச்சு. அது கிடையாது. அந்த மருந்தை போடும்போது என் கணவனுக்கா இந்த கதி. அவருக்கு வந்து சுகரை வந்து அதிகமாக போட்டு இப்போ எதுக்குப்பா ஹெல்மெட்டை தூக்கி எறிகிற? இங்கே பாருங்கடா ஏய், ஹெல்மெட்டை தூக்கி எரிஞ்சு ஹெல்மெட்டே உடஞ்சி போச்சுடா. இங்கே பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக வந்து எரிஞ்சிருப்பான்னு பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, ஹெல்மெட்டே 2ஆக உடையிற அளவுக்கு. இங்கே பாருங்க, இப்படியாடா ஒரு மனுஷனை? அப்போ எந்த அளவுக்கு ஆத்திரத்தில் இருக்கா தெரியுதா? அப்போ இது உயிர் கவசம், பாதுகாப்பு கவசம். இதையே அடித்து உடைச்சிட்டானா அப்போ என்னை எந்த அளவுக்கு இப்போ நான் இனிமேல் நான் வந்து என்ன நான் முடிவு எடுத்திருக்கேன், வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கூட ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டே இருக்கணும்னு ஒரு முடிவில் இருக்கேன். இப்படி போட்டுருவேன் இனிமேல். ஏன்னா இவன் எப்போ எங்கே அடிக்கிறான்னு சொல்ல முடியல. அடிக்கடி மண்டையிலே கொட்டுறா, இல்லைன்னா ஏதாவது அந்த கேமரா ஸ்டாண்ட் இருக்குது பாரு, இதை வச்சு மண்டையில் போடுறா, இல்லைன்னா காலை எடுத்து அப்படியே இங்கே குறவலையில் அடிக்கிறா. அதுக்காக இனிமேல் பாதுகாப்பு கவசம் இனிமேல் வந்து ரோட்டில் நான் வண்டி ஓட்டிகிட்டு போனால் மாத்திரம் ஹெல்மெட் போட போகிறதில்ல. வீட்டுக்குள்ளே 24 ஹவர்ஸும் இனி தூங்கும் போதும் முழிக்கும் போதும் சாப்பிடும் போதும் ஹெல்மெட்டோடு தான் இருக்க போகிறேன். இவகிட்ட எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. காரணம் என்னென்னா என் குடும்பத்து மேலே எனக்கு அக்கறை வந்துருச்சுல. இப்போவே இந்த ஒரு விபத்தான ஒன்று என்ன அது தைலத்தை எதுக்கு எடுக்கிற? நீயே அடிப்ப, நீயே மருந்தும் போடுவிய. நீ தான் மக்களே. நான் என்ன சொல்ல வர்றேன்னா இந்த காமெடியெல்லாம் அப்புறமா வச்சுக்கிடுவோம். நான் இன்னைக்கு கிளம்புறேன். யார் என்ன தடுக்கிறாங்கிறத நானும் பார்க்குறேன். என் பொண்டாட்டி உடம்பு சரியில்லாத பொண்டாட்டியை
ஆக்சிடெண்ட் ஆகி விபத்தாகி வீட்டில் இருக்கிற பொண்டாட்டியை நான் போய் தான் தேத்தணும். இதில் எந்த நாய் ஊடால வந்து தடுத்தாலும் நான் கேட்க மாட்டேன். இதனால் பிரச்சனையாகி இவளுக்கு எனக்கு சண்டையாக. அப்போ நீ வீட்டில் சோறாக்கி வை, நாங்கள் போய் எல்லாம் முடிச்சுட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு இங்கே வர்றேன். நல்லவளா இருந்தா என்ன பண்ணணும்? புத்தமுள்ள நெஞ்சு தானே குறு குறுக்கணும். இவன் இப்படியே ரெண்டு நாளைக்கா போய் இவன் குடும்பத்தை பார்த்துட்டு வந்தா மொத்தத்துக்கு குடும்பத்தோடயே போயிடுவான் போல, நம்மளுக்கு வீடு வாசம் வாங்கி தர மாட்டான் போல அப்படிங்கிற எண்ணம் இவளுக்குள்ள வந்துருச்சு. அதனால தான் இப்போ நான் இங்கிட்டு கிளம்புறேன்டா, இவ ஒரு பக்கம் நான் தாராபுரம் போகிறேன், நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லி பாலாவை வர சொல்லுவேன்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணுறா. இது நிலைக்காதுப்பா. ஒரே வார்த்தை சொல்கிறேன், அப்படி நீ போய் உன் பாலாவை பார்க்கணுமா தாராளமாக பார்த்துக்க. அப்பயும் என் வாயிலேருந்து என்ன வருது பாருங்கள், ஓம்பாலா. அப்போ இந்த பக்கம் நான் என்ன சொல்கிறேன், ஏன் பொண்டாட்டிங்கிறேன், ஓம்பாலாங்கிறேன். இதிலேருந்தே தெரிஞ்சுக்கிற வேணாமா உனக்கு எனக்கு இனிமேல் எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு. தாராளமாக போய்க்க, உன்னை நான் வேணான்னு சொல்லலை. இன்றைக்கி தான் இவளுக்கு இருக்குது கச்சேரி. இவன் இன்றைக்கி பேக்கை தூக்கிட்டு கிளம்பட்டும், வீட்டை பூட்டி சாவி எடுத்துகிட்டு நான் கிளம்பிடுவேன். நைட்டு போயிட்டு எத்தனை மணிக்கு இங்கே வந்தாலும் வீட்டு வாசலை ஏற விட மாட்டேன். இன்னையோட உனக்கு நான் தலை முழுகிறேன், பார்க்குறியா? வந்தேன் அந்த சாவியை நானே எடுத்துகிட்டு போயிடுவேன். 2 சாவியுமே எடுத்துகிட்டு போயிடுவேன். தெருவில் உட்காரு, வந்து முகரையை பாரு. அப்படியா? நீ எப்படிங்க நீ வீட்டுக்குள்ளே நுழையிறங்கிறத நான் பார்க்குறேன். சரி மக்களே, நான் வந்து சுமி வீட்டுக்கு போகிறேன். இவன் தாராபுரம் போகிறதா இருந்தால் போகட்டும். இன்றைக்கி என்னங்கிறத 2 முடிவு நான் கட்டுறேன். ஓகேவா? அடுத்த வீடியோ அங்கே அம்மா வீட்டில் போய் இன்னும் அவளுடைய வண்டவாளம் தண்டவாளம் நேற்று நைட் நடந்ததெல்லாம் கிழிக்கிறேன். அவளோட வெயிட் பண்ணுங்கள். பாய்.